ஹாய் மக்களே, இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி அவிச்சு தக்காளி சட்னி தாங்க வைக்க போகிறேன். அத்தை ஆல்ரெடி கொஞ்சமாக சாம்பார் வச்சுருந்தாங்க. ஸோ இட்லி மட்டும் வச்சு தக்காளி சட்னி வச்சிருமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தக்காளி சட்னி தாங்க வைக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம கடைக்கு ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருந்தாங்க, கடலூர்லேருந்து வந்திருந்தாங்க, சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு மூணாரை சுற்றி பார்க்க வந்தவங்க நம்ம ஸ்பாட்டை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் கூட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. எனக்கும் அவங்கள பார்த்ததில் ரொம்பவே ஹாப்பிங்க. அடுப்புக்கு மேலே என்னது துணியில் கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து பூண்டு வந்து நம்ம வந்து அடுப்புக்கு மேலே சூட்டில் போடலை அப்படின்னா முளைச்சிரும். நம்ம சாதாரணமாக காய்கறியோடு போட்டு வச்சோன்னா முளைச்சி வந்துடும். ஸோ அதனால தான் அடுப்புக்கு மேலே பூண்டை வந்து இந்த மாதிரி கட்டி போடுறோம். இது வந்து ஒத்தப்போடுன்னு சொல்லுவாங்க. இது மருந்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ வந்து தக்காளி சட்னி வைக்கிறதுக்காக வடைச்சட்டியில் காஞ்ச மிளகாய், அப்புறம் பூண்டு, தேங்காய், தக்காளி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் இதெல்லாமே லைட்டாக வறுத்துட்டு, நான் எப்போதுமே தக்காளி சட்னிக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமும் போட்டு வறுப்பேன். வறுத்து அரைக்கும் போது அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிரேவியும் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காயும் அதோடு சேர்த்து வறுத்தே வச்சுருவேங்க. ஸோ இப்போ வந்து வறுத்துட்டு லைட் வந்து டிம்மாய் வர்றது வால்டேஜ் ப்ராப்ளம். நமக்கு இன்வெர்ட்ரு வந்து லைட்டு கொடுக்குறதுக்கு தான் வச்சுருந்தோம். ஸோ கரண்ட் இருக்கும்போது இன்வெர்ட்ரு ரன் ஆகாது, கரண்ட் இல்லைனா தான் ரன் ஆகும். ஸோ கரண்ட் வால்டேஜ் வந்து போகிறதுனால தான் உங்களுக்கு பிரைட்னஸ் கூடி குறையுது. 3-4 தட்டு அவிக்கணும், அப்போ தான் எல்லோரும் சாப்பிட முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம இட்லி சட்டியில் வந்து குட்டி இட்லி சட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கணப்பில் தீ அள்ளி போடுறதுக்காக அத்தை தீ கேட்டாங்க. ஸோ தீயை வந்து அப்படியே அள்ளி போட்டுட்டு, அன்றைக்கி வந்து பயங்கர குளிர், சாயங்காலம்லாம் நல்ல குளிர். மத்தியானம் 3 மணிக்கு மேலே ஒரு மாதிரி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிலுன்னு சாரல் தான் பெஞ்சிச்சு, ஹெவியான ரெயின் கிடையாது. பட் நாளையிலேருந்து மழை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரில, விடிஞ்சாதான் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அக்கா உங்களுடைய கடையில் இருக்க ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு நேற்றுக்கு வீடியோவில் முந்தா நாள் வீடியோவில் சொல்லியிருந்ததுனால நிறைய பேர் நாங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நமக்கு அந்த மழையும் நெட்வொர்க் இஷ்யூவும் சரியானதான் நம்ம எதுவுமே மூவ் பண்ண முடியும். ஏன்னா இன்கேஸ் எனக்கு இந்த மழை ஹெவியாக இருந்துச்சுன்னா மூணார் போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நெட்வொர்க் சரியில்லை அப்படின்னா யாரும் காண்டாக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நான் கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். மூணாரில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எனக்கும் அனுப்பணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் சரியில்லை. எல்லாமே சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸை வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உங்களோட சப்போர்ட்டால். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.